இறைவனிடமிருந்துதான் வந்திருக்குது. அதனால இதுல எந்த முரண்பாடும் இல்லை என்று அழுத்தம் நிறுத்தமாக இது இறை வேதம் என்பதிலே சந்தேகத்திற்கு இடமில்லாத வார்த்தையில் திருமறை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. அது மட்டும் இல்ல, இன்னும் அல்லாஹ் சொல்றான். அடுத்து என்ன சொல்றான்? ஒரு புத்தகத்தை எழுதி கொடுக்குறாங்க, பல வருஷம் உட்கார்ந்து எழுதுறாங்கன்னு வச்சுக்குவோம். படிச்சு பார்க்கும்போது முரண்பாடு தெரியாமல் இருக்கலாம், அது முரண்பாடு இல்லை என்று கூட சில நேரங்களில் ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் காலங்கள் கடந்து சென்றால் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற செய்திகளை பின்னால் வரக்கூடிய காலம் முரண்பாடு என்று மறுத்துவிடும், முரண்பட்டுவிடும், காலத்தோடு முரண்படும். புத்தகத்தில் இருக்கிற ஒரு செய்தி இன்னொரு செய்தியோட முரண்படாமல் இருக்கலாம். ஆனால் அதில் இருக்கிற மொத்த செய்தியையும் ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு பார்த்தா அந்த செய்திக்கும் இப்ப இருக்கிற இந்த காலத்துக்கும் ஒத்து வராது. இது அப்ப சரி, 100 வருஷத்துக்கு முந்தி சரி, அப்பொழுது ஏற்றுக்கொள்ளலாம், இப்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாது. காலம் அதை முரண்படுத்தும். அது மாதிரி பிற்காலத்துல ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு, ஒரு 200 வருஷத்துக்கு பிறகு, ஒரு 500 வருஷத்துக்கு பிறகு இது முரண்பட்டதா? வருடம் 1400 ஆண்டுகளை கடந்து விட்டது, காலம் இதை முரண்படுத்தி இருக்கிறதா? உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய அறிஞர்கள் எழுதிய நூல்கள், எந்த பெரிய அறிஞர் எழுதினாலும் சரி 100 வருஷம் தாண்டிச்சுன்னா முடிஞ்சு போச்சு, வேல்யூவேஷன் டைம் முடிஞ்சது, அவ்வளவுதான் பத்திரிக்கை ஓரத்தில் வைப்பா. ஏதோ 4 செய்தி நல்ல செய்தி இருக்கு எடுத்துக்குவோம், ஒரு 6 செய்தி நல்ல சொல்லார் எடுத்துக்குவோம், மத்தனை தூக்கி ஓரம் கேட்டு அவர் சொன்ன காலம் வேற, நம்ம இருக்கிற காலம் வேற. விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு, நாகரிகம் உயர்ந்து போச்சு, கண்டுபிடிப்புகள் எல்லாம் பயங்கரமா வந்துருச்சு. இந்த காலத்துக்கு அந்த காலத்து சட்டம் ஒத்து வராது, மாத்து, திருத்து, தூக்கி வையி, எடுத்துக்காத என்றுதான் உலகம் சொல்லி இருக்கிறது. எத்தனை செய்தி அது மாதிரி. இதுவரைக்கும் எந்த புத்தகத்தை எடுத்துங்க, இன்னைக்கு தமிழ் மக்கள் சொல்றாருதா, தமிழ் அறிஞர்கள் கூடக்கூடிய இடங்களில் எல்லாம் பேசப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ், பழங்கால தமிழ் நூல் சொல்றாருன்னா அதுல குறிப்பிடத்தகுந்த இடத்துல திருக்குறள் நிற்கிறது. திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் வருஷம் 2050 தொட்டுவிட்டது. 2050 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த புத்தகத்தை எழுதினாரு. அது உலக பொதுமறை, உலகத்திற்கு எல்லாம் வழிகாட்டி. இன்னைக்கும் பேசுறாங்க, ஊருக்கு ஊரு திருக்குறள் மன்றம் வைக்கிறாங்க, குழந்தைகளுக்கு எல்லாம் திருக்குறளை படிச்சு கொடுக்கிறாங்க. அதை மனப்பாடம் பண்ணி தலைகீழா சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு அரசாங்கத்தின் சார்பில் பொருட்களை வழங்குகிறார்கள். இது மாதிரி திருக்குறளை வளர்ப்பதற்கு, அதனுடைய கருத்துக்களை உலகத்திற்கு எடுத்து செல்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை வழிமுறைகளையும் தமிழக அரசு, தமிழ் அறிஞர்கள் கையில் எடுத்து உலகத்தின் மத்தியிலே கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த திருக்குறள் உலக பொதுமறைன்னு சொல்றீங்கள, வருஷம் 2000 ஆயிடுச்சு, உலகத்துக்கு வழிகாட்டுது என்று சொல்லுகிறார்கள். படிச்சு பார்த்தா பல 100 செய்திகள் அவர் காலத்துக்கு ஓகே, அவர் பெரிய ஆளுதான், நல்ல பெரிய தாடிதான், நல்ல சிந்தனையாளர் தான், மறுக்க முடியாது. ஆனாலும் எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாதுப்பா. ஏதோ ஒரு 4 ஏத்துக்க, ஒரு 10 ஏத்துக்க, ஒரு 20 ஏத்துக்க, அந்த லெவல்ல தான் திருவள்ளுவருடைய திருக்குறள் உலக பொதுமறை என்று சொல்லப்படுகிற அந்த புத்தகம் இருக்கு. எத்தனையோ விஞ்ஞானத்தை பத்தி பேசுறாரு. அவர் காலத்துல என்ன அறிவோ விஞ்ஞானத்தை பத்தி அதை பேசிட்டு போயிடுறாரு. இந்த காலத்துல விஞ்ஞானத்தை பார்த்தா அன்னைக்கு விவரம் தெரியாத காலத்துல, அது மாதிரி கருவிகள் எல்லாம் இல்லாத காலத்துல சொல்லிவிட்டாரப்பா, விடப்பா, ஓரம் கட்டுற மாதிரி. சந்திரனை பத்தி பேசுறாரு, சந்திர கிரகணத்தை பத்தி பேசுறாரு. அந்த காலத்துல வாழ்ந்த ஏதோ ஒரு சாமி இடத்துல கிடந்த பாம்பு முழுங்குதுன்னு அது ஒண்ணு சொல்லி வச்சுட்டு போயிட்டார். அந்த காலத்து நம்பிக்கை சொல்லிட்டாரு. இந்த காலம் பார்த்தா அது என்னப்பா, சந்திரன் என்ன சாமி எழுத்துல உட்கார்ந்து நெத்தியில இருக்கிற பெறையாது, அது பூமிக்கு பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கிற துணைக்கோடு, சூரியனிடம் இருந்து ஒளிய வாங்கி ரிஃப்ளெக்ட் அடிக்குது, அங்க போய் இறங்கி அதுல ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் மனுஷன். பார்த்தா அவர் சொன்னது ஒத்து வரல, தூக்கி ஓரங்கிட்டு, அதுக்கு ஓரங்கிட்டப்பா, சரிவெல்லாம் ஓரங்கிட்டு. இது எத்தனையோ செய்தி சொன்னாரு. புலால் உண்ணாது, மாமிசம் சாப்பிடாத, சாப்பிடுறது பாவம், சாப்பிட்டவன் மறையனா இருப்பான், அறிவிட்டு போயிருவான் என்றெல்லாம் மாமிசம் சாப்பிடுறவங்களை பத்தி புலால் உண்ணாமை என்று ஒரு பெரிய அதிகாரமே போட்டு வச்சிருக்கிறார். ஆடு மாடு இறைச்சி கவுச்சி ஐட்டம் எதுவும் திங்காது அப்படிங்கிறார். அவர் சொல்றபடி அவர் சொல்ற காலத்திலே பார்த்தா கூட
அவர் இருந்த ஊருக்கு வேணா இது ஒத்து போயிருந்திருக்கலாம். உலகம் முழுக்க ஒத்து போகுமா? உலகத்துல பல பேரு கவுச்சியை தவிர வேறு எதையுமே பார்க்காத பல மனிதர்கள் உலகத்தினுடைய சில பகுதிகளில் இருக்கிறாங்க. அவர் வாழ்ந்த காலத்திலே இருந்தாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. அங்க கத்திரிக்காய் கிடையாது, உருளைக்கிழங்கு கிடையாது, மல்லிக்கீரை கிடையாது, கருவேப்பிலை கிடையாது, வெண்டைக்காய், புடலைக்காய், அவரைக்காய், சீனரிக்காய், ஒரு காய்கறி கிடையாது. இருக்கிறது எல்லாம் கடல்ல நீந்தக்கூடிய மீன்கள் மாத்திரம் தான். பூமியினுடைய துருவ பகுதின்னு சொல்லுவேன். பூமியினுடைய 2 பக்கத்துல சூரியனுடைய அந்த வெளிச்சம் மிக குறைவாக படக்கூடிய இடம். முழுக்க முழுக்க அப்படியே பனிக்கட்டியா நிரம்பி இருக்கும். எஸ்கிமோக்கள் வாழக்கூடிய பகுதி. அங்க எந்த காய்கறி ஒண்ணும் கிடையாது. நீ காய்கறியத்தான் நீங்க மீனை திங்காத, கவுச்சியை திங்காதன்னா செத்து சுண்ணாம போயிட வேண்டியதான். அவர் இருந்த ஊருக்கு ஓகே, எஸ்கிமோ ஊருக்கு அதை இங்க கொண்டுடா தள்ளு, ஓரம் தள்ளுன்றோம். குர்ஆன் அப்படி சொல்ல முடியுமா? காலத்தால் முரண்பட்டது, இடத்தால் முரண்பட்டது, நேரத்தால் முரண்பட்டது, எதுவும் சொல்ல முடியாது. 1500 ஆண்டுகளை கடந்து விட்டது. அன்றைக்கு எப்படி குர்ஆன் இந்த உலகத்திற்கு தேவையாக இருந்ததோ, இந்த உலகத்திற்கு வழிகாட்டியதோ, அதே போன்று இன்றைக்கும் திருமறை குர்ஆன்ல இருக்கிற எல்லா போதனையும் எல்லா உலகத்துக்கு தேவை. இன்னும் சொல்வதாக இருந்தால் 1400 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இந்த குர்ஆன் உலகத்துக்கு தேவைப்பட்டதோ அதை விட பல 100 மடங்கு அதிகமாக நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருக்குர்ஆனுடைய தேவை அதிகரித்திருக்கிறது. திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு போதனையும் ஆகா இது வேணும்பா, இது இல்லாட்டி பிரச்சனை, இது இல்லாட்டி சிக்கல், இது இல்லாட்டி குழப்பம், இது இல்லாட்டி வெட்டுக்குத்து, இது வேணும், இது வேணும், இது வேணும் என்று திருக்குர்ஆனை விரும்புகிறவர்களும் எதிர்ப்பவர்களும் யாராக இருந்தாலும் குர்ஆன்ல சொல்லி இருக்கிற போதனை உலகத்துக்கு வந்தே தீரணும் என்று காலம் கடந்ததற்கு பிறகும் விரும்பக்கூடிய அளவிற்கு குர்ஆனுடைய போதனை இருக்குது. காலம் கூட குர்ஆனை முரண்படுத்துற எந்த ஒரு செய்தியாக எடுத்துக்கிட்டு இது இன்னைக்கு பொருந்தாதுன்னு குர்ஆன்ல சொல்ல முடியுமா? எவ்வளவு சொல்றாங்களா? பெற்றோரை பத்தி பேசுறான், பெற்றவங்களுக்கு பணிவிடை செய்ய, உபில் வாலிதைனி ஹஸானா, பெற்றவங்களுக்கு நல்ல உபகாரம் செய்யணும் 17ஆம் அத்தியாயம் 23 சொல்றான். இன்னைக்கு பெற்றவங்களுக்கு எல்லா பிள்ளைங்களும் ரொம்ப உபகாரம் செய்யறாங்க. இந்த வசனம் தேவைன்னு ஒதுக்க முடியுமா? இன்னைக்குதான் ரொம்ப தேவைப்படுது. எந்த பிள்ளை அந்த காலத்திலேயாவது வச்சு பராமரிச்சாங்க. சமூக அமைப்பு, அக்கம் பக்கத்து வீட்டுக்கு பயந்துகிட்டாவது, 4 பேர் தப்பா பேசுவாங்க நினைச்சுக்கிட்டாவது பெற்றவங்களுக்கு கடைசி நேரத்தில் செஞ்சு ஊத்துனாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம, கொஞ்சம் கூட நன்றி உணர்வு இல்லாம, சமுதாயம் என்ன பேசுங்க அந்த சிந்தனை கூட இல்லாம பெத்து வளர்த்து ஆளாக்கிய பெற்றவங்களை நடுரோட்டில் விட்டுவிட்டு அவங்களுடைய காசு பணத்தை சுரண்டி வாழ்க்கை நடத்தக்கூடிய பிள்ளைங்க இருக்கிறாங்களா இல்லையா? பெற்றவங்க முதியவர்கள் நடுரோட்டில் நிற்கிறாங்களா இல்லையா? முதியோர் இல்லங்கள் திறக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்ப இந்த வசனம் தேவையா இல்லையா? கண்டிப்பா தேவை. பெற்றவங்களை பராமரிச்சுக்க. உலகத்துக்கு இன்றைக்கு இன்றைய காலகட்டத்திற்கு இறக்கி வைக்கப்பட்ட வசனத்தை மாதிரி குர்ஆன் பேசுது. அதே மாதிரி மதங்களுக்கு இடையிலே பல்வேறு சண்டைகள், மதத்தவர்களுக்கு இடையில இவர் வணங்கக்கூடிய தெய்வங்களை, இவர் மதிக்கக்கூடிய மதிப்பு மிகுந்த பொருட்களை அவர் இன்னொருத்தர் பேசுறாரு, ஏசுறாரு. உடனே 2 பேருக்கு மத்தியில சண்டை. இவன் அவன் மதத்தை ஏச, அவர் இவர் மதத்தை ஏச, 2 பேரும் மல்லுக்கு நின்று வெட்டிக்க குத்திக்க எத்தனை பிரச்சனை இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. வருஷம் இப்ப தமிழகத்துல கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக இதுவரைக்கும் இல்லாத ஒரு வழிபாடு புதுசா உருவாக்கப்பட்டு உள்ள திணிச்சு விநாயகர் சதுர்த்திங்கிற பேர்ல ஊருக்கு ஊர்வலம் போறோம். எங்க போவேன்? கல்யாணம் இருக்கிற பக்கம் தான் போகணுமா? அங்கதான் போவோம், அதான் எங்க ரூட்டு. ஏதாவது ஒரு ரூட்ல போகலாம், இங்கதான் வருவோம். இங்க வந்து முஸ்லிம்கள் மதிக்கக்கூடிய இறைவனை, இறை தூதரை வழிபடக்கூடிய பள்ளிவாசல்களை இது மாதிரி கொச்சையான வார்த்தைகளை சொல்லி ஏசி பேசி திட்டி கலவரங்களை உருவாக்கி 10 பைசா முறுக்கு பள்ளிவாசல் நொறுக்கு, எது ஊர்வலம் போகக்கூடிய ஒரு வழிபாட்டு ஊர்வலம் என்று செல்கிறார்கள். எதுக்கு இந்த கோஷம்? பிறர் மதிக்கக்கூடிய பொருட்களை விமர்சித்து 2 பேருக்கு இடையில சண்டை. குர்ஆன் சொல்லுது 6வது அத்தியாயம் 108வது வசனத்துல, வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ் அதுவந்து கைரில் மின். அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களை இங்க திட்டாதீங்க. நீ திட்டினா விவரம் தெரியாம அவங்க வந்துட்டுவாங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? தேவையில்லை இந்த வசனம். இந்த போதனை உலகத்திற்கு இன்றைக்கு அவசியமா இல்லையா? கண்டிப்பா தேவை.
அது வந்தால் அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் வெட்டு குத்து குறையும். உலகத்துக்கு திருக்குறானுடைய தேவை அதிகரித்திருக்கிறது. பழிக்கு பழி வாங்கி ஒருத்தன் கொன்னாமல ஆளை பிடிச்சு சந்தையில நிப்பாட்டி கொன்னவன அதே மாதிரி உசுரை எடு. 4 பேர் முன்னிலையில அடுத்து உசுரை எடுப்பானா? கத்தியை தூக்குவானா? பயம் வருமா வராதா?